தெனாலிராமன் கதை. பூனையின் பத்தி. பண்டைய காலத்தில் விஜயநகரத்தை ஆண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் தெனாலிராமன் என்ற விகடகவி இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர். ஒரு சமயம் அரசர் கிருஷ்ணதேவராயர் பூனைகள் மீது மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார். தன் அரண்மனையில் உள்ள பூனைகளை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார். அவற்றை பிடித்து வந்த வேடனுக்கு பரிசுகளை அள்ளித்தந்தார். ஒரு நாள் அரசர் தன் பூனைகளை பற்றி தெனாலிராமனிடம் பெருமையாக பேசினார். தெனாலிராமனே, என் அரண்மனை பூனைகள் எல்லாம் மிகவும் புத்திசாலிகள் தெரியுமா? அவை எனக்கு பயபக்தியுடன் சேவை செய்கின்றன. நான் சொன்னால் சொன்னபடி கேட்கின்றன. நீ எல்லாம் எப்போது திருந்துவது என்று தெனாலிராமனை சற்று ஏளனமாக பேசினார். தெனாலிராமனுக்கு மன்னரின் இந்த பூனை பாசம் சற்றும் பிடிக்கவில்லை. மன்னா, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் ஒரு விலங்கு ஒரு மனிதனுக்கு பயந்து செயல்படுவதை பக்தி என்று கூற முடியாது என்றார். மன்னருக்கு கோபம் வந்தது. என்ன தெனாலிராமன், என் செல்ல பூனைகளின் பக்தியை நீ கேலி செய்கிறாயா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்று சவால் விட்டார். மன்னா, நான் இந்த பூனைகளின் பக்தியை நிரூபிக்க ஒரு வழி சொல்கிறேன். இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு அரண்மனை பூனைகள் அனைத்திற்கும் சுத்தமான சூடான பாலில் மிளகு தூளை கலந்து கொடுங்கள். 4வது நாள் பாருங்கள் அதன் பக்தி எப்படி இருக்கிறது என்றார் தெனாலிராமன். அரசருக்கு இது ஒரு விசித்திரமான சவாலாக இருந்தது. இருப்பினும் பூனைகளின் மீதான நம்பிக்கையால் அதை ஏற்றுக்கொண்டார். முதல் நாள் பூனைகளுக்கு மிளகு கலந்த சூடான பால் கொடுக்கப்பட்டது. பூனைகள் அதை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. 2வது நாள் பூனைகள் பாத்திரத்தை வெறுப்புடன் பார்த்துவிட்டு விலகிச் சென்றன. 3வது நாள் பூனைகள் அந்த பாத்திரத்தை கண்டாலே பயந்து ஓடின. 4வது நாள் தெனாலிராமன் அரசவையில் சிரித்தபடி வந்தார். மன்னா, இப்போது என் பூனைகள் உங்களுக்கு பக்தி காட்டுகிறதா இல்லையா என்று பாருங்கள் என்றார். அரசர், தெனாலிராமனே, என் பூனைகள் என்ன ஆயின என்றே தெரியவில்லை. அவை பாத்திரத்தை பார்த்தாலே ஓடுகின்றனவே என்றார் ஆச்சரியத்துடன். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே சொன்னார், மன்னா, பயத்தால் வரும் மரியாதை நீடிக்காது. பாலின் சுவைக்காகவே அவை உங்கள் அருகில் வந்தன. ஆனால் இப்போது பாத்திரம் என்பது வேதனையின் அடையாளம் என்று தெரிந்து உண்மையான பாசத்தால் அல்லாமல் பயத்தால் ஓடுகின்றன. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்து தனது தவறான அபிப்பிராயத்துக்காக வருந்தி அவருக்கு பரிசுகள் அளித்து மகிழ்ந்தார். நீதி. moral of the story. பயத்தால் கிடைக்கும் பாசமும் மரியாதையும் நிலையானது அல்ல.